Dear students, plus 2 maths, chapter 11, probability distributions, நிகழ்தகவு பரவல்கள், exercise 11.3, பயிற்சி 11.3, 6th sum இதில் பார்க்க போகிறோம். If x is the random variable with the distribution function f of x given by capital F of x is equal to 0 when minus infinity less than x less than 0, which is equal to 1 by 2 x square plus x 0 less than or equal to x less than 1, which is equal to 1 less than or equal to x less than plus infinity. Then find the probability density function f of x and p of 0.3 less than or equal to x less than or equal to 0.6. இப்போ நமக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்றதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதோட டிஃப்ரென்சியேஷன் 0, இதனோட டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2, எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் 2x, எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1. அந்த இன்டர்வலை நம்ம அங்கே என்ன இன்டர்வல் இருக்கோ அதை அப்படியே இங்கே எழுதிக்கணும். which is equal to 0, 1 less than or equal to x less than plus infinity, which is equal to இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணி எப்படி எழுதுகிறோம்னா 1/2 2x plus 1 when 0 less than or equal to x less than 1 which is equal to 0 otherwise. ஏன்னா மற்ற எல்லா வேல்யூமே அது 0வாக இருக்கிறதுனால ஈக்குவல் டு 0 போட்டு அதர்வைஸ் அப்படின்றத நம்ம எழுதிடலாம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் p of 0.3 less than or equal to x less than or equal to 0.6 which is equal to f of 0.6 minus f of 0.3. ஏன்னா f of x கேபிட்டல் f of x தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மால் f of x யூஸ் பண்ணோன்னா நம்ம இன்டெக்ரல் யூஸ் பண்ணணும், 0.3 to 0.6 அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து f of 0.6 மைனஸ் f of 0.3 நான் கேபிட்டல் f of x யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கேபிட்டல் f of x வந்து 1/2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு இந்த இன்டர்வலில் இந்த இன்டர்வலில் இருக்கிறத யூஸ் பண்ணணும். இப்போ 0.6 the whole square plus 0.6 minus 1/2 0.3 the whole square plus 0.3 which is equal to 1/2 0.36ன்னு வந்துடும். இது ப்ளஸ் 0.6, இது வந்து 0.3 the whole square வந்து 0.09 மைனஸ் அதில் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.09 வந்துடும். இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 0.27, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 0.3, இது வந்து நான் 0 பக்கத்தில் போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 0.57 வரும், வெளியே 1/2 இருக்குது. இப்போ ஈக்குவல் டு 0.57/2 which is equal to 0.285 அப்படின்னு கிடைக்கும். இப்போது செகண்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p of 0.3 less than or equal to x less than or equal to 0.6 equal to 0.285 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நீங்கள் ஸ்மால் f of x யூஸ் பண்ணியும் இதை போடலாம். நான் இதையும் சொல்லிடுறேன். p of 0.3 less than or equal to x less than or equal to 0.6 integral 0.3 to 0.6 f of x into dx. f of x வந்து பார்த்தீங்கன்னா 1/2 into 2x plus 1 into dx அப்படின்னு வந்துடும். 1/2 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறோம். இங்கே 2x இருக்குது, அதனுடைய இன்டகிரேஷன் வந்து x ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். இந்த பை 2ல் இருக்கிறது இந்த 2வும் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.6 the whole square வந்து 0.36ன்னு வந்துடும். இங்கே எக்ஸுக்கு வந்து 0.6 கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் 0.3 the whole square வந்து 0.09 ப்ளஸ் 0.3ன்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணி எழுதிக்கிறேன். 0.36 மைனஸ் 0.09, அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ளஸ்ஸு 0.6 மைனஸ் 0.3. இங்கே 2 டெசிமல் இருக்குது, இங்கே 1 டெசிமல் இருக்குது. சப்ராக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்றதுனால நான் அப்படி தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். இதை சப்ராக்ட் பண்ணும்போது 0.27, இதை சப்ராக்ட் பண்ணும்போது 0.3 வரும். அந்த பக்கத்தில் நான் 0 போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது which is equal to 1/2 0.57 அப்படின்னு வந்துடும். which is equal to 0.57/2 is equal to 0.285. இந்த சம்மை பொறுத்த வரலும் நீங்கள் ஸ்மால் f of x யூஸ் பண்ணி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும், கேபிட்டல் f of x யூஸ் பண்ணி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஏதாவது ஒரு நீங்கள் ரெண்டு மெத்தடில் நீங்கள் எது ஒன்றாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.